முடியாதா கோச்? அப்ப நாங்களாம் வேஸ்டா? நான் ஒரு 20 வயசுல வந்தேன் இந்த வேலைக்கு. அப்புறம் சப்ளையராக 100 ரூபா சம்பளத்துக்கு வந்தேன். அப்போ நானே வேலை கற்றுக்கிட்டு அப்புறம் இன்னொருத்தங்கிட்ட மாஸ்டர் வேலை செஞ்சுருந்தேன். இப்போ நான் சம்பாரணையும் கொஞ்சம் அளவுக்கு சம்பாதிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நானே சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கடை வச்சுட்டேன் தனியாக. என் பேர் சந்தோஷங்க. வரவே மேக்ஸிமம் அளவு இல்லாமல் தான் கொடுக்குறோம் சாப்பாடு. அது வரவங்களே அவங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு தான் கொடுக்குறோம் சாப்பாடு. அது பிரச்சனை இல்லை. 10 ரூபா இருந்தாலும் முன்ன பண்ண அனுசரிச்சு தான் வாங்கிட்டு இருக்கோம். ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம் தான் போட்டுட்ருக்கேன். சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், நூடுல்ஸ், சில்லி அந்த மாதிரி ஐட்டம் தான் போட்டுருக்கேன். இப்போ எனக்கு கீழே சம்பளத்துக்கு ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் கடையில். கிட்டத்தட்ட நான் ஒரு 9 வருஷமா இந்த வேலையில் எடுத்துருக்கேன். இன்னொருத்தங்கிட்ட நான் வேலை செஞ்சு காசு வாங்கும்போது நம்மளே இந்த பிஸ்னஸ் வச்சா என்ன வந்துட்டு பண்ணலான்ட்டு இன்னொருத்தங்கிட்ட வேலை செய்யணும். அப்படி நம்மளே கொஞ்சம் ரூபாய் ரெடி பண்ணி வச்சா நாளைக்கு நம்மளும் இன்னொருத்தங்க வேலை கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு ஒரு எண்ணம் முன்னேற்றம். அதனால நானே வைக்கலான்ட்டு முடியல.